Hello everyone, welcome to Vinny's Hair Care. இன்னைக்கு நான் உங்ககிட்ட லிப் கேர் பத்தி தான் பேச போறேன். இத பாத்தீங்கன்னா நம்ம எப்படி ஸ்கின்னுக்கும் ஃபேஸ்க்கும் கேர் பண்றோமோ அதே மாதிரி லிப்புக்கும் நம்ம கேர் பண்றது நமக்கு ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி நம்ம லிப்ஸை கேர் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரைனஸ் நம்மளோட லிப்ஸ்ல அதிகமாயிடும். ட்ரைனஸ் அதிகமாயிடுச்சுன்னா வெடிப்புலாம் வர ஆரம்பிச்சிடும். வெடிப்பு வந்துச்சுன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிடுச்சுன்னா ரத்தம்லாம் வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி அடிக்கடி நம்மளுக்கு ஆகுது அப்படின்னா லிப்ஸ் கலர் டோட்டலா சேஞ்ச் ஆகி பிளாக்கா ஆகிறதுக்கு நம்மளுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த அளவுக்கு சிவியரா போகிறதுக்குலாம் நம்ம விடக்கூடாது. அந்த அளவுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் திரும்பவும் நம்மளோட நேச்சுரல் லிப்ஸை மாத்தணும், சாஃப்டா மெயின்டைன் பண்ணணும். அப்புறமா நம்ம யோசிப்போம். அதை ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம லிப்பை நல்லா கேர் பண்ணோம்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு போகாது. நம்மளோட லிப்ஸை நேச்சுரலாவே பிங்காவும் நல்லா சாஃப்டாவும் மெயின்டைன் பண்ணலாம். நம்ம லிப் கேருக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே பண்ற ஒரு விஷயம் லிப் பாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது கண்டிப்பா யூஸ் பண்றது நல்லதுதான். பட் அந்த லிப் பாமும் பாத்தீங்கன்னா ஆர்கானிக்கா இருக்கிறதா பார்த்து யூஸ் பண்ணுங்க. சில லிப் பாம்ல மினரல் ஆயில் அப்புறம் தேவையில்லாத கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருப்பாங்க. அது இன்னும் நம்மளோட லிப்ஸை ட்ரைனஸ் அதிகமாக்கும். நம்ம யூஸ் பண்றப்ப கொஞ்சம் சாஃப்டா இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் நாளடைவுல பாத்தீங்கன்னா ட்ரைனஸ் நமக்கே தெரியாம அதிகமா இருக்கும். அதுவும் நம்மளோட லிப் கலரை சேஞ்ச் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ ஹோம் ரெமிடிஸ் யூஸ் பண்ணி லிப்பை எப்படி கேர் பண்ணலாம் அப்படின்றத தான் நான் சொல்ல போறேன். இப்போ இந்த லிப் பாம் தவிர நம்ம நேச்சுரல் இன்கிரிடியன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி லிப்பை கேர் பண்ணலாம் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்றேன். முக்கியமா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்க்ரப், அதுக்கப்புறம் ஒரு மாஸ்க், அதுக்கப்புறமா ஒரு லிப் சீரமும் உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போறது நம்ம ரெகுலரா யூஸ் பண்றப்ப உங்களோட லிப்ஸ் நேச்சுரலாவே பிங்காவும் ரொம்ப சாஃப்டாவும் மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்றப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சமா இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் எடுத்து கையில ஒரு 1ல இருந்து 2 டிராப் வரைக்கும் ஊத்திட்டு நம்ம லிப்ஸ்ல அப்ளை பண்ணிக்கணும். அப்பதான் லிப்ஸ் ஆல்ரெடி ட்ரையா இருந்துச்சுன்னா இது கொஞ்சம் சாஃப்டன் பண்ணும். இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டதுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்க்ரப் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்க்ரப் ரெடி பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நான் பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். அதாவது நார்மல் சர்க்கரையை நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதாவது ஸ்கின்னுக்கு அப்புறம் மற்ற ஏதாவது ஸ்க்ரப்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இதுவே நம்மளுக்கு அதிகம் தான். லிப்புக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். இப்போ சர்க்கரை ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தேனும் சர்க்கரையும் பார்த்தீங்கன்னா நம்ம உதட்டில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அந்த தேன் கூட சர்க்கரை கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் அது ஒரு ஸ்க்ரப் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லிப்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டிலாக மசாஜ் பண்ணணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி பொறுமையாக மசாஜ் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா நம்ம லிப்ஸ் ட்ரையாக இருக்குது, இல்லை டெட் செல்ஸ் ஏதாவது இருக்குது, இல்லை ஆல்ரெடி ட்ரை ஆகி இந்த தோல் உரிகிற மாதிரி இருக்குன்னா அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிடும். மீதி இருக்க ஸ்க்ரப்பை பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு காட்டன் பேட் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக ஆலுவேரா ஜெல் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்கு பதில் நீங்கள் நேச்சுரல் ஆலுவேரா ஜெல்லும் யூஸ் பண்ணலாம். அதுவும் இன்னும் எஃபெக்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி போதுமான அளவுக்கு எடுத்து இந்த காட்டன் பேட் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஆலுவேரா ஜெல் பார்த்தீங்கன்னா லிப்ஸை நல்லா சாஃப்டன் பண்ணும். இப்போ இந்த காட்டன் பேடை நம்ம உதட்டு மேலே வச்சுக்கலாம். நல்லா உதட்டில் கம்ப்ளீட்டாக படுற மாதிரி வைங்க. அந்த ஆலுவேரா ஜெல் உதட்டில் படுறப்ப நல்லா அது ஊறும். ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம எடுத்துடலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அதை எடுக்கிறப்பவே உதடு ரொம்ப சாஃப்டாக இருக்கிறது நமக்கே தெரியும். இப்போ கம்ப்ளீட்டாக இந்த ஆலுவேரா ஜெல்லை தொடச்சி எடுத்துருங்க. நான் ரெடிமேட் ஜெல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நேச்சுரலான ஆலுவேரா ஜெல் யூஸ் பண்ணால் அது வாய்க்குள்ளே போனாலும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி நல்லா கம்ப்ளீட்டாக தொடச்சி எடுத்துருங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம சீரம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த சீரம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன பீட்ரூட்டில் பாதி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் போதும். இப்போ இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். பீட்ரூட் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே நம்ம லிப்ஸை பிங்க் ஆக்கிற தன்மை அதில் இருக்குது. இந்த கலர்னால நான் சொல்லலை. நிறைய மினரல்ஸ் அதில் இருக்குது. முக்கியமாக விட்டமின் சி இதில் இருக்குது. இந்த விட்டமின் சி எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை நல்லா லைட்டன் பண்ணுற தன்மை அதுக்கு உண்டு. இப்போ இதை சீரம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம டபுள் பாய்லர் மெத்தடில் ஹீட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக அதை ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தண்ணி சூடாகட்டும். இது சூடாகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் ஒரு பவுலில் கிளிசரின் ஆட் பண்ண போகிறேன். வெஜிடபிள் கிளிசரின் யூஸ் பண்ணுங்கள். அது லிப்ஸை ரொம்பவே சாஃப்டன் பண்ணும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கிளிசரின் ஆட் பண்ணிக்கிறேன். கிளிசரின் இப்போ நம்ம ஊற்றுறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும்.
இதை வந்து நம்ம ஹீட் பண்ணுறப்ப நல்லா அது வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகி வரும். அந்த மாதிரி மெல்ட் ஆகி இருக்கிறப்ப இந்த சீரம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணோம்னா அது நம்மளோட லிப்ஸ்லேயும் சரி இல்லை ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறப்பவும் ஈஸியாக ஸ்கின் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொஞ்சம் ஹீட் ஆகிருக்கு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கிளிசரின் பவுலில் வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீட் வந்து லைட்டாக அந்த பாத்திரத்தில் ஏற ஏற இந்த கிளிசரின் வந்து நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆகிட்டே வரும். இப்போ ப்ரிப்பேர் பண்ணுற இந்த சீரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிப்ஸுக்கு மட்டும் இல்லாமல் ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணலாம். நிறைய பிக்மெண்டேஷன் இல்லை வேறு ஏதாவது டேன் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கும் வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச பீட்ரூட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக ஆட் பண்ணுங்கள். இந்த பீட்ரூட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளிசரின் வந்து லைட்டாக ஹீட் ஆக அந்த பீட்ரூட்டோட கலர் வந்து நல்லா அந்த கிளிசரின் கூட ஆட் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட் பிங்க்கில் தான் இருக்கும். டைம் எடுக்க நல்லா வந்து அந்த பீட்ரூட்டில் இருக்க சத்து ஃபுல்லாக இறங்கி இந்த சீரம் கம்ப்ளீட்டாக நல்ல கலராக மாறிடும். இப்போ நம்ம ஹீட் பண்ணுறப்பவே பார்க்குறப்போ உங்களுக்கே தெரியும். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் வந்து இதை நம்ம பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஹீட் ஆகி கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்க அந்த காயை வந்து திருப்பி விடுங்க. ஒரு சைடில் இருக்க அந்த சாறு ஃபுல்லாக இறங்கியிருக்கும், இன்னொரு பக்கமும் அந்த காயில் இருக்க அந்த ஜூஸ் ஃபுல்லாக இறங்கணும். அதனால் இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்லா வந்து அந்த கிளிசரினில் ஊற விடுங்க. இப்போ நேரம் போக போக பார்த்திங்கன்னா அந்த கலர் வந்து நல்லா டார்க் ஆகிட்டே வரும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கலர் மாறிடுச்சு. இதை வந்து இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இந்த பவுலை வந்து தனியாக எடுத்து வச்சு நல்லா இதை நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரம் வந்து நல்லா ஆறிடுச்சு. யூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து இப்போ ரெடியாக இருக்குது. இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஆறுனதுக்கப்புறம் நல்ல டார்க்காக இருக்குது. இந்த மாதிரி இந்த சீரம் வந்து நேச்சுரலாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப நம்மளோட லிப்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்லா ஹைட்ரேட்டடாக நம்ம வச்சுக்கலாம். இப்போ அதில் இருக்க பீட்ரூட்லாம் எடுத்துகிட்டு வெறும் இந்த சீரமை மட்டும் நான் வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஒரு கண்டெய்னரில் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கண்டெய்னரில் ஊற்றி வச்சிட்டோன்னா ஃப்ரிட்ஜில் வந்து இது ரொம்ப நாள் கெடாமல் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ இது இந்த மாதிரி ஊற்றி வச்சாச்சு. நம்ம ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி வச்சுட்டு உங்களோட ஸ்கின்னுக்கும் லிப்ஸுக்கும் நீங்கள் எப்போ வேணால் யூஸ் பண்ணலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போவுமே ஃபேஸ் சீரம் யூஸ் பண்ணுவீங்களா, அதுக்கு பதிலாக கூட இந்த சீரம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நல்ல ஃபேஸ் வந்து நல்ல ஒரு க்ளோ நமக்கு தெரியும். இதை வந்து பார்த்திங்கன்னா போதுமான அளவுக்கு இந்த மாதிரி கையில் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் லிப்ஸில் அப்ளை பண்ணி நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு லிப் பாம் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ராசஸ்லாம் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் லிப் பாம் மட்டும் தான் வந்து அப்ளை பண்ணிருக்கேன். எந்த ஒரு லிப்ஸ்டிக்கும் நான் வந்து அப்ளை பண்ணல. அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா லிப்ஸ் ரொம்ப சாஃப்டாவும் இருக்கு, பாக்குறதுக்கும் நல்ல பிங்காவும் எனக்கு வந்து இருக்கு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ரிசல்ட்ஸை மறக்காம கமெண்ட்ஸ்ல என் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.